தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என எழுத்துப்பூர்வமாக உறுதி கொடுங்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரை கேட்டுக் கொண்டிருக்கிறார். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பிரதமர் மோடி எழுத்துப்பூர்வமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநிலவை தொகுதிகளை பங்கீடு செய்யக்கூடாது என அவர் எழுத்து மூலமாக உறுதியளிக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதிவில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக 39 தொகுதிகள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் மறுபரிசீலனையானது செய்யப்படும் என அண்மையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு திமுக மற்றும் அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இதற்காக வருகின்ற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூடப்பட இருக்கிறது. இதனிடையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் வீடியோவில் வெளியிட்டிருக்கக்கூடிய தெரிவித்திருக்கக்கூடிய அவர், அதாவது தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதியும் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்றும், அதே போல இதை செய்ய மாட்டோம் என பிரதமர் மோடி கடிதத்தின் வாயிலாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த மறுபரிசீலனை மூலமாக 39 நாடாளுமன்ற தொகுதிகள் தற்போது 30 தொகுதிகளாக மாறிவிடும் என்றும் 31 தொகுதியாக மாறிவிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் 8 தொகுதிகள் அதாவது பறிக்கப்படும் எனவும், அதனால் உடனடியாக இதை மறுபரிசீலனை செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதியை பிரிக்கக்கூடாது என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரை எழுத்துப்பூர்வமாக அவர் அதாவது கடிதம் கேட்டு வீடியோ வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.